الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மகத்தான கிருபையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்களின் வாழ்க்கை நமக்கு தருகின்ற படிப்பினைகளை பற்றி தொடராக நாம் பேசி வருகிறோம். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை எல்லாம் தெளிவாக அறிவித்து வந்தார்கள். அதில் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இருந்தார் என்று சொன்ன சஹாபாக்கள் அறிவிக்கிற செய்திகளில் கூட சஹாபாக்கள் அறிவிக்கிற செய்திகளில் கூட எந்த அளவுக்கு சாட்சியங்கள் இருக்கின்றன என்பதை உறுதி செய்த பிறகு நம்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள் என்று ஒரு சஹாபி அறிவிக்கிற போது கூட அந்த சஹாபியுடைய அந்த கூற்றுக்கு, அந்த அறிவித்தலுக்கு வேறு சஹாபியுடைய கூற்று சான்றாக இருக்கிறதா என்று உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இன்னும் பல சஹாபாக்கள் அறிவிக்கிற செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வேறு யாராவது கேட்டிருக்கிறார்களா என்று உறுதி செய்து கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்னும் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஜனாசாவை கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் இறுதி வரை, ஜனாசாவுடைய இறுதி நிகழ்ச்சி வரைக்கும் கலந்து கொண்டால், அதாவது அடக்கம் செய்வது உட்பட அனைத்து காரியங்களிலும் கலந்து கொண்டால் அவர்களுக்கு 2 கீராத் நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருவர் ஜனாசாவுல பல்வேறு விதமான பங்களிப்பு இருக்குது. ஜனாசா யார் வீட்டில் ஏற்பட்டிருக்கிறதோ, அதாவது மையத்துடைய சொந்தக்காரர்களுக்கு ஆறுதல் சொல்வது, மையத்து வீட்டுக்காரர்களுக்கு நாம வெளியிருந்து சமைச்சு கொண்டு போய் கொடுப்பது, அவர்களுடைய அந்த மையத்து அடக்கம் செய்யப்படுவதற்கான உதவி ஒத்தாசைகளை நாம் செய்வது, குளிப்பாட்டுவது, கஃனிடுவது, தொழுகை நடத்துவது, அதில் பங்கேற்பது, அடுத்து அந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செய்கிற வரைக்கும் நாம் பல பங்களிப்புகளை செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அனைத்து காரியங்களுக்கும் 2 கீராத் நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கீராத்னா என்ன அப்படிங்கிறது நம்ம அறிவு போட்டியில் கேள்வியை கேட்டிருக்கிறோங்கிறதுனால அதை நம்ம விவரிக்கிறோம். இப்போ அவர் 2 கீராத். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற போது அந்த செய்தியை ஹப்பாப் அல் மதனி அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி அறிவிக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை அப்படி ஏற்றுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஆனால் அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொல்றாங்க, ஹப்பாப் அல் மதனிட்ட நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் வெரிஃபை பண்ணுங்க, இத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேளுங்க, இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்திருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாமா அப்படின்னு கேட்டுட்டு வந்து பதில் சொல்லுங்க
என்று சொல்லி அங்கு கிடந்த சரல் மண் அள்ளி கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். ஹப்பாப் மதனி வந்து பதில் சொல்லட்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பொறுத்த வரைக்கும் நல்ல மரண சக்தி உள்ளவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சொன்னாங்களா இல்லையா என்பதை உறுதி செய்வதற்கு ஏனைய சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் வருவாங்க. குர்ஆன் சம்பந்தப்பட்ட சில விளக்கங்களை புரிந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை தொடர்பு கொண்டு பூர்ணமான விளக்கத்தை நாங்கள் பெறாமல் இருந்ததில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப திறமையானவர்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்ல சிறப்பான முறையில் கிரகித்து வைத்திருந்தார்கள். அதனால யார் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு என்ன மாதிரியான கேள்வியை மார்க்க ரீதியாக வைத்தாலும் உடனே பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்திருந்தான். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் இந்த கேள்வி கேட்கப்படுது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்றாங்க, ஆமா அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஹப்பாப் மதனி ஓடி வந்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். சொன்ன உடனே கையில் இருந்த அந்த கொடி கற்களை எல்லாம் தூக்கி வீசிட்டு, அப்படியானால் நிறைய கீராத்துகளை நாம் இழந்து விட்டோமே என்று சொன்னார்கள். நிறைய நன்மைகளை, கிராத் நன்மைகளை நாம இழந்துட்டோமே. ஒவ்வொரு மையத்துக்கும் 2 கிராத் நமக்கு கிடைச்சிருக்குமே. நாம வந்து அதை பொருட்பட என்ன அர்த்தம், அவ்வளவு தூரம் பொருட்படுத்தாம அந்த ஜனாசாவில் வந்து ஆரம்ப ஸ்டேஜை மட்டும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்திருப்பார்கள் போலும். அதனால சொல்றாங்க, நிறைய கீராத்துக்களை நாம் இழந்து விட்டோமே. இப்படி ஒரு தகவல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கை செய்யப்பட்ட செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, சில சஹாபாக்கள் சில விஷயங்களை தெரியாம இருந்திருக்கிறாங்க. தெரியாம இருந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹாபாக்கள் அறிவிக்கிற போது அதை உறுதி செய்வதற்காக வேண்டி வேறு வேறு சஹாபாக்களுடைய சாட்சியங்களை அவர்கள் தேடி இருக்கிறார்கள், நாடி இருக்கிறார்கள். இங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சாட்சியத்தை அவர்கள் நாடி இருக்கிறார்கள் செய்தியை நாம பார்க்கலாம். அப்ப இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்டு விளக்கம் பெற்றிருக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். இது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல ஒருவர் வந்து சொல்றார், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாசத்துல உம்ரா செய்ததாக சொல்கிறார்கள். ரஜபு மாசத்துல உம்ரா செய்ததாக சொல்கிறார்கள் அப்படின்னு ஒருவர் வந்து கேட்கிறார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பதில அவர்கள் சொல்லுகிற வாசகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அழுத்தமா சொல்லுவாங்க, இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அல்லாம வேற இல்லை. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செயல் வடிவத்தை விளக்கும் ஒரு மரபு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 2 ரக்காத்துக்களுக்கு இடையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமராமல் எழுந்ததில்லை. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கூற்று இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்துக்களுக்கு இடையே அமர்ந்து தான் எழுவார்கள் அப்படின்னு சொன்னா அது வேற அர்த்தம். என்ன சொல்றாங்க, அமராமல் எழுந்ததே இல்லை எப்படி சொல்வார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பேருரையை அமர்ந்து கொண்டு நிகழ்ச்சியதே இல்லை. அப்படி யாராவது சொன்னா அவன் பையன். இப்படிதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தி திட்டவட்டமா இருக்கு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலும் சரி அல்லாஹ்வுடைய காலங்களிலும் சரி 4 ரக்காத்துக்களை விட அதிகப்படுத்தியதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற முறையை நம்ம பார்த்த உடனே இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கூற்று தான் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ள முடியும். அது மாதிரி வந்து இன்ன அல் மையித் யுஅத்தபு பி புகாரி அஹ்லிஹி, மையித் அதனுடைய சொந்தக்காரர்கள் அழுவதனால வேதனை செய்யப்படுகிறது அப்படின்னு சஹாபாக்கள் கருதி கொண்டிருக்கிற போது அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல. பாவம் ஒரு பக்கம் படித்து ஒரு பக்கமா, அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அல்ல, இருவேறு நிகழ்ச்சி.
நிகழ்ச்சிகள். இங்கே மையத்துடைய சொந்தக்காரர் அழுது கொண்டிருக்கிறார்கள், அங்கே மையத்துக்கு வேதனை செய்யப்படுகிறது என்று 2 வேறு நிகழ்ச்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. சில பேர் அதை சேர்த்துக் கொண்டார்கள். இப்படியெல்லாம் விளக்கம் தரக்கூடிய ஒரு பாங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல இருந்தது. அப்போ சஹாபாக்கள் பல விஷயங்களை கேள்வி கேட்டு விளக்கம் பெறுவார்கள். அந்த வழியில அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஜப மாசத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்தார்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. இது புகாரில இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருத்தர் கேட்கிறார், இப்படி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களே, இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறைக்கு பக்கத்துல சாய்ந்திருந்து கொண்டு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது இந்த பேச்சு வருது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்முடைய அறைக்குள்ள பல் துலக்குகிற சத்தம் வெளியே கேட்குது. உடனே அவர் கேட்கிறார், ஆயிஷா அவர்களே, உம்முல் முஃமினீன் அவர்களே, இந்த மாதிரி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி உங்க காதுல விழுந்துச்சா என்று கேட்கிறார்கள். என்ன சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் அப்படின்னு கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மாதிரி ரஜப மாசத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்தார்களாமே அப்படின்னு உடனே பதில் சொல்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப மாசத்துல உம்ரா செய்யவே இல்லை. அதுக்கு புள்ளியோட எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உம்ரா தான் வாழ்க்கையிலேயே செஞ்சிருக்கிறாங்க. 4 உம்ரா, 3 துல்கஅதால 3 துல்ஹஜ்ஜில, 5வது உம்ரா இல்லை. இருந்தா ரஜப மாசத்துல உம்ரான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 உம்ரா தான். இந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப பக்குவமான முறையில ரஹிமல்லாஹு அபா அப்துர் ரஹ்மான், அதாவது அப்துர் ரஹ்மானுடைய தந்தை, அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கருணை புரிவானாக. இன்னொரு அறிவிப்புல அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னிப்பானாக சொல்றாங்க. ரொம்ப பக்குவமான பண்பாடான முறையில் மறுப்பு தெரிவிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவரை மன்னிக்கணும், அல்லாஹ் தஆலா அவங்க மீது இரக்கம் காட்டணும். ரஜப மாசத்துல சொல்ல உம்ரா செய்யவே இல்லை, 4 உம்ரா தான், 3 துல்கஅதால 3 துல்ஹஜ்ஜில அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 உம்ராவுலையும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரசூலுல்லாஹ் கூட தான் இருந்தாங்க. அடுத்த டிப்ஸ், இந்த 4 உம்ராவுலையுமே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கூட தான் அப்துர் ரஹ்மான், அதாவது அப்துர் ரஹ்மான் என்று சொல்லப்படுகிற அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள அப்துல்லாஹ் இப்னு உமரும் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறுப்பு சொல்றாங்க. அப்போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஸ்பாட்ல இருக்கிறாங்க. மா கால லா வலா நஅம் பல் சகத், இல்லன்னு சொல்ல ஆமான்னு சொல்ல அமைதியாயிட்டாங்க. மறுப்பு சொல்ல அவங்களுக்கு ஒரு வார்த்தமும் இல்லை. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு இருக்கிறத தவிர வேற வழி இல்லை. அதுதான் உண்மையும் கூட. இந்த செய்தியை அதிகப்படியாக முஸ்லிம்ல நம்ம பார்க்க முடியும். ஆக இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகள் யாராவது அறிவிச்சா அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி, உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடமோ வேறு வேறு மற்ற சஹாபிகளிடமோ வேறு யாராவது அதை கேட்டிருக்கிறார்களா, பார்த்திருக்கிறார்களா அப்படிங்கிற செய்தியெல்லாம் சேகரிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்ப இது நமக்கு எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மேற்கோள் காட்டி சொல்லப்படுகிற எந்த செய்தியும் பொய்யா வந்துடக்கூடாது, எந்த செய்தியும் தவறான மக்களுக்கு பரவிடக்கூடாது. மக்கள் பற்றியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியாக சொல்லப்படுமானால் உடனே கேட்கறதுக்கு மக்கள் தயார் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த மனோநிலையில் இருக்கிறத பார்த்துட்டு சில பேர் தன்னுடைய சொந்த கருத்துக்களை, சோக கருத்துக்களை ரசூலுல்லாஹ் சொன்னதாகவே ஏற்றி விட்டுட்டாங்க. அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நிறைய பார்க்கிறோம். சில சில்சிலத்துல் அஹாதீஸ் ضعيفة ஒரு மௌதுஆவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வியாபாரிகள் சில பேர் பல்வேறு விதமான கத்திரிக்காய் வியாபாரி கத்திரிக்காயை சாப்பிட்டா சொர்க்கம் போகலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறான். கத்திரிக்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வேணா குறைக்கும். கத்தரி என்றாலே என்ன அர்த்தம்? கொலஸ்ட்ராலை கட் பண்ணக்கூடிய ஒன்று என்றுதான் அதுக்கு பொருள். இப்போ கத்திரிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது கொலஸ்ட்ராலை
கட்டுப்படுத்தும். அதனாலதான் நம்ம ஊர்களில் வந்து சாப்பாட்டுல காம்பினேஷன் வச்சிருக்கான். எப்படி பிரியாணி சாப்பிட்றான்னா கத்திரிக்காய் பச்சடி வை, அதில் ஒரு வெங்காய சட்னி வை. வெங்காய சட்னி வச்சா அதுவும் கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்தும். அது ரொம்ப தெளிவா இருக்கிறான் மாதிரி. சரி, அப்ப கத்திரிக்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லு, அதுல மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லு, அது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும்னு சொல்லு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்துக்கு போகலாம் சாப்பிட்டவன் அப்படின்னு சொன்னா இது வந்து திமிரு தானே. இப்படிலாம் சில பேர் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி வந்து டெய்லர் பேண்ட் சிறுவால் அணியவன் சொர்க்கத்துக்கு போவான், இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு எழுதுற செய்தியை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல செய்திகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த செய்திகள்ல வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு நாம நம்பவே முடியாது. அப்படி பல்வேறு விதமான செய்திகளை வந்து இந்த சமூகத்துல நிறைய பேர் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அப்படி ஏராளமான செய்திகள் இருக்கிறன. நிறைய செய்தி, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான செய்திகள் இருக்கின்றன. சில்சிலத்துல் அஹாதீஸ் ضعيفة மௌதுவாங்கிற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பல ஆயிரம் செய்திகளை போட்டிருக்கிறார்கள். நம்ம சமூகத்தில் சில ஆர்வமான விஷயங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்வதற்காக வேண்டி சில பேர் சில விஷயங்களை இட்டு கட்டி இருக்கிறார்கள். நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருவோம் பிரபலமாக, எது மண் அஹியா சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மியத்து ஷஹீத். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழில் சொன்னால் தெரியும். ஃபசாதான காலத்தில் என்னுடைய ஒரே ஒரு சுன்னத்தை ஒருவன் ஹயாத்தாக்கினால் அவனுக்கு 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும். கேள்விப்பட்டிருக்குமா? இப்படி ஒரு ஹதீஸே இல்லை. ஏன்னா இது வந்து லாஜிக்காகவே தப்பு. எப்படி 100 சுன்னத்தை ஹயாத்தாக்கினா கூட ஒரு ஷஹீது நன்மை கூட கிடைக்காது. அதான உண்மை. ஷஹீதுடைய அந்தஸ்துங்கிறது சாதாரண விஷயமா? 100 சுன்னத்தை ஹயாத்தாக்கினா கூட ஒரு ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும், ஒரு ஷஹீது நன்மை கூட கிடைக்காது. ஆனால் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கினா 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்களிடத்துல தூண்டி வைக்கிறார்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சகோதரர் ஆர்வம் ஊட்டுறாராம் மக்களிடத்துல. என்ன ஆர்வம் ஊட்டுறாரு? ஒரு சப்குசாரியில் கலந்து கொண்டார். ஷப் அப்படின்னு சொன்னா இரவு, குசார்னா அப்படின்னு சொன்னா கடத்துறது. ஒரு இரவு கடத்தலில் அப்படின்னு அர்த்தம். ஒரு இரவு தங்குதல் அப்படின்னு வெள்ளிக்கிழமை ராத்திரி, வியாழக்கிழமை பின்னர் வெள்ளிக்கிழமை ராத்திரி பள்ளிவாசல் தங்குறாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியை மக்கள்கிட்ட ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி அவர் என்ன சொல்றாரு, ஒரு சப்குசாரியில கலந்து கொள்வது 1000 லைலத்துல் கத்ரை விட சிறந்தது அப்படின்ட்டு. ஏற்கனவே லைலத்துல் கத்ருங்கிறது வந்து கைரும் மின் அல்ஃபி ஷஹர் இல்லையா, 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த அதில் 1000 வந்த உடனே பார்த்தாரு, நாம ஏன் இங்கே நம்ம பங்குக்கு ஒரு 1000 சேர்க்கக்கூடாது அப்படின்னா 1000 லைலத்துல் கத்ரை விட அது சிறந்தது. சப்குசாரி எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு, சப்குசாரினா என்ன, அது எந்த காலத்தில் எந்த மொழி அது, அப்போ இதெல்லாம் கூட கருத்தில் கொள்ளாம மக்கள்கிட்ட சொல்றாங்க. மக்கள் சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ முக்கியத்துவம் அதில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை ஜுமேராத் இல்லை எல்லா நாளுமே நாங்கள் பள்ளிவாசலில் தங்குறோம் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் கூட வரக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படி பொய்யான தகவல்களை வந்து சாதாரணமாக கட்டவிழ்த்து விடுறாங்க. பொய்யான தகவல்களை வந்து சாதாரணமாக அந்த மக்களிடத்தில் சொல்கிறாங்க. கேட்டால் ஆர்வம் கூட்டுவதற்கு தானே, நாங்கள் யாருடைய குடியமாக கெடுத்துட்டோம், நாங்கள் யாருடைய பொருளாதாரத்தையுமா சுரண்டிட்டோம் இல்லையே, ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு ஆர்வம் கூட்டுவதற்கு நாங்கள் கொஞ்சம் ஜேபில் இருந்து எடுத்து போடுறோம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த மக்களுடைய போக்கு இருக்குது. அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆதாரபூர்வமான தகவல்களும் தான் மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் அப்படிங்கிறத விட்டுட்டு சரியான செய்திகள் ஏராளமாக இருக்கத்தக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் என்பதிலே ஊர்ஜிதம் இல்லாத செய்திகளை எல்லாம் சாதாரணமாக மக்களிடத்தில் சொல்வது அந்த நேற்றைய தினம் நாம் பார்த்த கடுமையான எச்சரிக்கைக்கு உரித்தானது. என்ன எச்சரிக்கை? முன் கல்வாரிய முதல் மக்காதுகும் இறந்தார். யார் வேண்டுமென்று என் மீது பொய் எட்டு கட்டுகிறானோ அவன் தனது தங்குமிடத்தை நரகத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி செய்திகளை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத செய்திகளை அவருடைய வாயில் திரித்து கக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விபரீதமான காரியத்தில் பல பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் புகாரியெல்லாம் தமிழாக்கம் வருவதற்கு முன்னால், புகாரி தமிழாக்கம் வருவதற்கு முன்னாடி எல்லா ஜும்மாவுடைய தொழுகைக்கு, அதாவது ஃபுத்பாவுக்கு முன்னால் மஹ்ஷர்னு ஒன்று ஓதுவாங்க.
கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மனுஷர்ல இப்போ உள்ள தலைமுறைக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதெல்லாம் ஒழிச்சிட்டு அந்த காலத்துல. ஆனாலும் கூட அப்படி ஒரு காலத்துல மனுஷர் ஓதப்படும் போது ஓதுவார்கள். ரவல் புகாரி முஸ்லிம் عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الجمعة حج الفقراء وعيد المساكين. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி புகாரில ஹதீஸே இல்லை. புகாரிலையும் முஸ்லீம்லையும் இப்படி செய்தி இருக்குது அப்படின்னு பச்சையா போய் சொல்றாங்க. அது ஜும்மா நாள்ல. ஜும்மா நாள் அத்தனை பேரையும் கூட்டி வச்சுக்கிட்டு கையில வாழையும் பிடிச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க. எவ்வளவு பச்சை பொய். சில பேர் இந்த பொய்யை சரியா மக்கள் விளங்காம போயிடக்கூடாதுன்னா இதுக்கு தர்ஜமா வேற. புகாரியும் முஸ்லீமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. பழைய தமிழ் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. இதை கூட அரபு தமிழ்ல தான் எழுதி வச்சிருப்பாங்க பழைய மொழினார்கள்லாம். ஏன்னா தமிழ் வாசிக்க தெரியாது. அரபு தமிழ்ல எழுதி வெள்ளம் பஞ்சரு மழை அஸ்கிபு ரப்பி எங்கள் இலாஹனா அப்படிங்கிற மாதிரி எழுதி வைத்திருப்பார்கள். அப்போ அதுல புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி என்னன்னு சொன்னா, ஜும்மா என்பது ஏழைகளுடைய ஹஜ்ஜாகவும் மிஸ்கீன்களுடைய பெருநாளாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. இப்படி ஒரு செய்தி புகாரிலையும் இல்லை, முஸ்லீம்லையும் இல்லை. புகாரிலையும் இல்லை, முஸ்லீம்லையும் இல்லை. அப்போ இப்படி இருக்கும்போது எவ்வளவு துணிஞ்சு எழுதி கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு சாதாரணமா இந்த செய்தி பொய்யாக பரப்பப்படுகிறது. இதை கேட்டுக்கிட்டு அதுக்கு மௌன சாட்சியாக போகக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசலுடைய ஹத்தீப்கிட்ட போய் இப்படி புகாரில முஸ்லீம்ல இருக்குதா காட்ட முடியுமான்னு கேட்டா, நான் இங்க வேலைக்கு வரதுக்கு முந்தையே அதை ஓடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. கேட்டாச்சு. சில பள்ளிவாசல்ல போய் என்னங்க இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்களே, புகாரி நான் ஓதி இருக்கிறேன், முஸ்லீம் நான் ஓதி இருக்கிறேன், அதை இப்படி ஒரு செய்தி இல்லையே நீ காட்ட முடியுமா, புகாரி முஸ்லீம் எடுத்து தர்றேன் அப்படின்னு சொன்னா, நான் எங்க எழுதி கொடுத்தேன், நான் இங்க வேலைக்கு வரதுக்கு முந்தைய அவர் அதான் ஓதிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் ரிட்டர்ன் ஆகும் போது அவர் அடுத்த ஆளுக்கார சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாரு. காலகாலமா ரவல் புகாரிலாம் இல்லாம ரப்பல் புகாரி முஸ்லீம் வர கிடக்கும். அப்போ இதெல்லாம் என்னது? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயத்தை ஏன் சொல்றீங்க? ஜும்மாவுடைய சிறப்புக்கு எத்தனையோ விஷயங்கள் ஹதீஸ்ல இருக்குது. ஜும்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல விஷயங்கள் ஹதீஸ்ல இருக்குது. மண் கசல வகுத்தசலாம் இருக்குது. யார் குளிப்புக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டு குளித்து விட்டு நேரத்தோட பள்ளிவாசலுக்கு போறாங்களோ அப்படிங்கிற செய்திலாம் இருக்குது. இந்த செய்திலாம் தெளிவாக சொல்லப்பட்ட ஜுமராத்லாம் அடிபட்டு போயிடும். சபுகுதாரிலாம் அடிபட்டு போயிடும். ராத்திரி தானே தங்குறாங்க. அதனால அப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத செய்திகள் ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி சில பேர் சொல்றாங்க. அப்போ அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நாமளே சந்தேகிக்கிற மாதிரியான சில விஷயங்கள். நதுரு இலா வஜ்ஹில் மர்அத்தில் ஹஸனா யஸீது பில் பஸர் இப்படி ஒரு செய்தி. அபூ நுஐம் அவர்கள் தம்முடைய ஹில்யாங்கிற நூலில் அந்த ஹதீஸை ரிவாயத் பண்ணாங்க, அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன செய்தி? நம்ம சொன்ன உடனே உங்களுக்கு தான் தெரிஞ்சுப்போம் இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. என்ன? அழகான ஒரு பெண்ணுடைய முகத்தை பார்ப்பது பார்வையில பிரகாசத்தை ஏற்படுத்தும். அழகான பெண்ணுடைய முகத்தை பார்க்கறது பார்வையில பிரகாசத்தை ஏற்படுத்தும். சைட் அடிக்கிறதுக்கு ஒரு ஆதாரமான செய்தியை கொண்டு வர மாதிரி இருக்குது இல்லையா? இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட இதை சம்மந்தப்படுத்த முடியுமா? ஆனால் சாதாரணமா இது ஒரு ஹதீஸ் நூலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாது இருக்கும் பட்சத்திலேயே சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, யாரு காதலிக்கிறார்களோ அந்த காதலை மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொர்க்கத்தில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை கொடுப்பான் அப்படின்னு ஒரு செய்தி. இது என்ன செய்தி? காதலிக்கவும் செய்யணுமா அதை மறைக்கவும் செய்யணுமா? ஏன்னா அப்படி இருந்தோம்னு சொன்னா அது உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக குறிப்பிடுகிறார்கள். இப்படி பல செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத செய்திகளை எல்லாம் திட்டமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு அறிவிக்கிற பல நிலைகளை நம்ம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த எச்சரிக்கையை பற்றிய எந்த கவலையும் இல்லை. உண்மையிலேயே இந்த அறிவிப்பாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம விலாவாரியா பரிசீலிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பிநபையின் ஃபதபையனு, உங்களிடத்தில் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் ஊர்ஜிதம் செய்து கொள்ளுங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் வரப்பட்டதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, பனுல் முஸ்தலிக் என்று சொல்லப்படுகிற ஒரு சாரார் இருந்தாங்க. அந்த சாரார்கிட்ட ஜகாத் வசூலிப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அனுப்புனாங்க. அந்த சஹாபி வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களாம் காஃபிரா போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அவங்களாம் காஃபிரா போயிட்டாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. இது நல்ல சமூகம், இந்த சமூகம் காஃபிரா போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியானா ஹாலித் பின் வலீத் அழைச்சிட்டு வாங்க, அவங்க தளபதியாக்கி ஒரு படை அனுப்பணும், ஜகாத்தை மறுக்கக்கூடிய அளவுக்கு அவர் காஃபிரா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள விட்டு வைக்கக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விடுறாங்க ஹாலித் பின் வலீதுடைய ஒரு படையை. எங்கேருந்து போனால் இரவு நேரம் ஆகி போச்சுங்கிறதுனால ஊருக்குள்ளே போகாமல் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வெளியவே தங்கிட்டாங்க. தங்கிட்டு ஒரே ஊரை மட்டும் ஊருக்குள்ளே போக சொன்னாங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, ஃபீல்டில் ஸ்டடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு சஹாபி உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க உள்ளே போகும்போது அங்கே ஃபஜ்ருடைய நேரம், சுபுடைய நேரம் பாங்கு சொல்லப்படுது. பாங்கு சொல்லப்பட்ட உடனே அங்கே உள்ள நடவடிக்கையெல்லாம் பார்த்தா ஜகாத்து மறுக்கிற ஆள் மாதிரி தெரியல. உடனே அதை கேட்டுட்டு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த சஹாபி சொல்கிறாங்க, ஜகாத்தை மறுக்கிற மாதிரி யாராக தெரியல, யாரும் காஃபிரா போன மாதிரியும் தெரியல, ரொம்ப பேணுதலான மக்களாக தெரியுது, யார் சொன்னால் காஃபிரா போயிட்டாங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க யாரும் காஃபிரா போன மாதிரி தெரியலையே, அந்த தொழுகையெல்லாம் முறையாக நடக்குது, ஜகாத்துலாம் கொடுக்குறது அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க, அவங்க மறுக்கலையே அப்படின்னு சொன்னோன்னே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மந்தப்பட்ட சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் அப்படி காஃபிரா பெற்றதா சொன்னீங்களே இப்படின்னு கேட்டதுக்கு அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஸ்பாட் விசிட் பண்ணவே இல்லை, போகவே இல்லை, அந்த இடத்துக்கு போகாமல் நான் இங்கே இருந்துக்கிட்டே என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிட்டேன், ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்கும்போது அந்த சஹாபி சொன்னாங்க, ஏற்கனவே ஜாஹிலியா காலத்தில், அறியாமை காலத்தில் எனக்கும் அந்த கோத்திரத்தாருக்கும் மத்தியில் ஒரு பகைமை இருந்தது. இப்போ நான் தன்னந்தனியாக போய் மாட்டிக்கிட்டா அந்த பகைமையை பழி தீர்த்து கொள்வார்களோ அப்படின்னு பயந்து போய் நான் போகலை. நீங்கள் சொல்லி நான் போகலைன்னு சொன்னால் அதுவும் தப்பு. என்ன பண்ணேன், போன மாதிரியும் இருக்கட்டும், போகாத மாதிரியும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காஃபிரா போயிட்டாங்கன்னு சாப்டர் க்ளோஸாக இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனுல் முஸ்தலிக்ங்கிற அந்த கோத்திரத்தை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப ஆத்திரப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளை, இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பிநபையின் ஃபதபையனு, உங்களிடத்தில் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தாருன்னு சொன்னால் நீங்கள் அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின், நீங்கள் அறியாத காரணத்தினால் ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் ஆத்திரப்படக்கூடும். இப்போ துஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடும், ஆஹா நம்ம அவசரப்பட்டு இவங்களை பற்றி கடுமையான சொற்களை பயன்படுத்திட்டோமே அப்படின்னு வருத்தப்படவும் கூடும் அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வசனத்தை அருள்கிறான். அப்போது சொல்லக்கூடியவன் பொய்யனா இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் உண்மையே சொன்னாலும் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது தான் இந்த ஸ்கேல். இந்த ஸ்கேல் என்ன சொல்லுது அப்படின்னா, சொல்லக்கூடியவன் பொய்யவனாக இருக்கிறான், அவனுடைய நிலைப்பாடு என்ன, அவனுடைய தராதரம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த அடிப்படையில் தான் அவன் சொல்லக்கூடிய தகவலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்போ எந்த செய்தியை ஒருத்தவனுக்கு இருந்தாலும் அவன் பொய் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இல்லையா? சில பேர் சொல்லுவாங்களே, வந்து புலி வருதுன்னு சொன்னால் கடைசியில் புலி வருதுன்னு சொன்னாங்கிறதுக்காக போய் பார்த்தானா புலி இல்லை, இது 2-3 தடவை நடந்து போச்சு, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படி போய் சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு, புலி வருதுன்னு ஒரு நாள் சொன்னான், அவன் போய் தான் சொல்லுவான்னு மக்கள் இருந்துட்டாங்கன்னா புலியே வந்துருச்சு, புலியே உண்மையில் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? மக்களுடைய இயல்பாக தான், அந்த இயல்பான நிலைக்கு தான் மக்கள் போகணும். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை பொய்யே சொல்லி கொண்டு இருப்பவன் அவன் உண்மையான சந்தர்ப்பத்தில் சொல்லுகிற செய்தியும் பொய்யா தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வருவது தான் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. பொய்யனுக்கு நாம் கொடுக்கிற தண்டனை அவன் உண்மையை சொல்லுகிற போதும் கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான். அவன் பட்டவர்த்தனமாக சில உண்மையை சொல்கிறான், அது உண்மையாகத்தான் இருக்கும் என்பதற்கான சாத்தியக்கூறு நமக்கு தோணுகிற போதும் கூட யாருப்பா சொல்கிறான் அந்த செய்தி, நான் தான் சொல்கிறேன், நீயா சொல்கிற அப்படின்னு நம்ப முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு ஆத்திரமாக வரும்.
அப்ப இதுவரைக்கும் பொய் சொன்னா நம்பாம இருந்தா பரவாயில்லை, இப்போ உண்மையை சொல்றோம், உண்மையை சொல்லும்போது நம்ப மாட்டேங்கிறானே அப்படின்னு ரொம்ப சங்கடப்படுவோம் இல்லையா? அந்த சங்கடத்தை வந்து நம்ம அளவிடவே முடியாது. இது வரைக்கும் நாம சொன்ன பொய் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவன் அதிகமான சங்கடத்துக்கு ஆளாவான். அப்போ உண்மை சொல்லக்கூடியவனா இருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் சொல்லக்கூடிய செய்தியை நாம ஏற்றுக்கொள்ளலாம். பொய்யினுடைய செய்தியா இருந்ததுன்னு சொன்னா அதை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற செய்தியை தகவலை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. இது உலகளாவிய விஷயத்திலேயே நாம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அறியும் போது ஹதீஸ் விஷயத்துல மறுமை சம்பந்தப்பட்ட முடிவை நமக்கு அறிவிக்கின்ற விஷயத்துல சாதாரணமா அப்படி நடந்து கொள்ளலாமா அப்படின்னு சொன்னா அதுல அலட்சியமா நடந்து கொள்ளவே கூடாது. வெரிஃபிகேஷன் அவசியம். ஒரு ஹதீஸ் சொல்லப்படுதுன்னு சொன்னா அந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளாமலேயே நாம வந்து கேட்டதை பிறருக்கு எடுத்து சொல்லுதல் அப்படிங்கிற முடிவுக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நாம நிறைய கப்சாக்களை மக்களுக்கு சொல்ற மாதிரி ஆயிரும். நிறைய தவறான விஷயங்களை மக்களுக்கு சொன்ன பாவத்துக்கு நம்ம ஆளாயிருவோம். இந்த மாதிரி நிறைய செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சம்பந்தப்படுத்தி பலர் சொல்லியிருக்கிறார்கள். சில பேர் தங்களுடைய தவறான கொள்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக வேண்டி, தவறான கொள்கையை நிறுவுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வதையும் நம்ம வந்து பல சந்தர்ப்பங்கள்ல கேள்விப்படலாம். குர்ஆன் என்பது தெளிவாக வரையறுக்கப்பட்டது. அதையே வந்து குர்ஆன்ல இல்லாத விஷயத்தை குர்ஆன்ல இருக்குன்னு மக்கள் பேசி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? பார்க்கத்தானே செய்கிறோம். குர்ஆன்ல இல்லாத விஷயத்தையே குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு நகசுங்கிற ஒரு புறங்கிழமை ஒடுக்கத்து போதனை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னு சொல்லி பாடி வைத்திருக்கிறார்கள். புதன்கிழமைங்கிற அந்த கான்செப்டே இல்லை குர்ஆனை பொறுத்தவரைக்கும். சனிக்கிழமை இருக்குது இல்லையா? வெள்ளிக்கிழமையெல்லாம் பற்றி எல்லாம் நிலைஷானத்துல சொன்னோம். புதன்கிழமை பற்றி சொல்லவே இல்லை. சொன்னார் அல்லவா அது ஒடுக்கத்து போதனை சொல்றதுக்கு. புதன்கிழமை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் நிகழும் புதன் வாரத்தை நெடியோன் நகசென்றான் குர்ஆனிலே அப்படின்னு எழுதி வைத்திருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ குர்ஆன்லேயே இல்லாத விஷயத்தை குர்ஆன்ல இருக்குதுன்னு சொல்வதற்கு துணியக்கூடியவர்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத விஷயத்தை சாதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சம்பந்தப்படுத்துவதற்கு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. மதுஹபுடைய நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முகத்திமாக்கல்ல அதனுடைய முன்னுரைகள்லேயே பல்வேறு செய்திகளை வந்து பொய்யா எடுத்துக்கட்டி இருக்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ரொம்ப பெருமையா பில்டப் பண்ணுறதுக்காக வேண்டி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் அவருடைய உம்மத்தில் அவருடைய சந்ததியில் வருவேன் என்பதற்காக வேண்டி அவர்கள் பெருமைப்படுகிறார்கள். என்னுடைய சந்ததியில் அபூ ஹனீஃபா என்று ஒருவர் வருவார் என்று நான் பெருமைப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். அபூ ஹனீஃபா பிறந்தது எப்போ? ஹிஜ்ரி 80. ஹிஜ்ரி 80 தான் அபூ ஹனீஃபா இமாமும் பிறக்கிறாங்க. அவங்க ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு தான் சட்டம்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? 20 வயசுல சட்டம் சொல்லியிருப்பாங்க. ஆக ஒரு நூற்றாண்டுக்கு பிறகுதான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரச்சாரம் ஒருவேளை இந்த ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க பிரச்சாரமா இருந்ததுன்னு சொன்னா அந்த பிரச்சாரம் வந்து ஹிஜ்ரி 100க்கு பிறகுதான் வெளிப்பட்டு இருக்க வேண்டும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்துல அபூ ஹனீஃபா வருவாருங்கிற பெருமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு துருல் முக்தாருடைய முகத்திமால எழுதி வச்சிருக்கிறாங்க. துருல் முக்தாருடைய முகத்திமால முன்னுரையில எழுதி வச்சிருக்காங்க. முன்னுரையிலேயே இந்த லட்சணம்னு சொன்னா உள்ள எத்தனை தகுதியத்தை பண்ணியிருப்பாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தூக்கி நிறுத்துறதுக்காக வேண்டி, அது மாத்திரம் இல்லாமல் ஷாஃபி இமாமை மட்டம் தட்டுறதுக்காக வேண்டி என்னுடைய உம்மத்தில் ஒருவர் வருவார், என்னுடைய உம்மத்தில் ஒருவர் வருவார், அவர் பேர் முஹம்மது இப்னு இத்ரீஸ். அவர் எப்படி யாருன்னு சொன்னால் அதர் மின் இப்லீஸ், இப்லீஸை விட ரொம்ப மோசமான ஆள், இப்லீஸை விட ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்று ஹனஃபி மذஹபுடைய கிதாப் துருல் முக்தாருடைய முகத்திமால இருக்கு. எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி வெட்டியோ அல்லது ஒட்டியோ எதுவுமே சொல்லவே இல்லை இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி இருக்குது. என்னது? அத்தியுல்லாஹு அத்தியுர் ரசூல் தான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். ஒரு ஐம்மாலாம் கிடையாது. இமாம்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள்லாம் சொல்லப்படலை இல்லையா? உலில் அம்ரி மின்கும் என்று சொல்லப்பட்டால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் அதிகாரம் உடையவர்கள் அர்த்தம். அதிகாரம் உடையவர்களுக்கு
நீங்கள் கட்டுப்படுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காரியத்தில் விளங்கிக் கொண்டால் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதர் பக்கமும் சென்று விடுங்கள் தெளிவாக சொல்லப்பட்டு போச்சு. ஒருவேளை உலல் அம்ரும் மின்கும் அப்படிங்கிற அரசியல் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கருத்து உங்களுக்கு சொல்லப்பட்டு அதுல உங்களுக்குள்ள பிறகு ஏற்பட்டா கூட அல்லாஹ்வுடைய தூதர் தான். அங்க இரண்டாவது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பரிசீலனை பண்றானே மீள் பார்வை, அந்த மீள் பார்வையில உலில் அம்ரும் மின்கும் இல்ல, உலில் அம்ரும் மின்கும்ல குழப்பம் வந்துருச்சுன்னு சொன்னா ரெண்டோட நிறுத்திக்கோ அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்ன செய்தியை தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது நாமவே வேறு வேறு செய்திகளை கொண்டு வந்து நீங்க அவங்களுக்கு கட்டுப்படு இவங்களுக்கு கட்டுப்படு அப்படின்னு சொல்றதுதான் இந்த வகையிலையும் நியாயம் இல்லை. எந்த இமாமும் எனக்கு கட்டுப்படுன்னு சொல்லவே இல்லையே. எந்த இமாமும் சொன்னாங்களா? சில பேர் சொல்லுவாங்க இல்லை அவங்கெல்லாம் வந்து கண்ணியமானவங்க, ரொம்ப பணிவானவங்க, எனக்கு எல்லாரும் கட்டுப்படுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பணிவு இல்லாமல் போயிட்டுதுன்னு அர்த்தம். எனவே தான் அவங்க வந்து எங்களை எல்லாம் பின்பற்றாதீங்க. இதான் சஹல் ஹதீஸ் போக மதுஹபி ஹதீஸ் சஹியா இருந்தால் அதுதான் என்னுடைய மதுஹபு நம்ம சொன்னதுக்கான காரணம். பேருதலின் அடிப்படையில் பேருதல் சொன்னாங்களே எல்லாமே அது ஒரு பணிவின் அடிப்படையில் சொன்னாங்களே எல்லாமே அது உண்மை இல்லை. அதுவே வந்து எங்களை பின்பற்றாதீங்கன்னு சொல்வதற்கு காரணமாக அமையாது என்று சொல்வதை நம்ம பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே என்ன பின்பற்றாதீங்கன்னு இமாம்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் பணிவுன்னு சொல்லலாம். என்ன பின்பற்றாதீங்க? அந்த இமாவை பின்பற்றாதீங்க, அந்த இமாவை பின்பற்றாதீங்கன்னு சொன்னால் அது பணிவா? இல்லை. மாலிக் இமாம் தெளிவாக சொல்றாங்க, என்னை பின்பற்றாதீர்கள், சுஃபியான் சௌரியை பின்பற்றாதீங்க, அவுசா இமாமை பின்பற்றாதீங்க, ஹுதுமின் ஹைசு அஹதனா எங்கிருந்து நாங்கள் மார்க்கத்தை பெற்றோமோ அங்கிருந்தே நீங்களும் பெற வேண்டும் அப்படின்னு அவர்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதார அடிப்படைகள் ரெண்டு தான், குர்ஆன் ஹதீஸ் தான். அங்கிருந்து தான் நாங்கள் பெற்றோம், அங்கிருந்து தான் நாங்கள் கற்றோம். எனவே நீங்கள் பெறுவதாக இருந்தாலும் கற்பதாக இருந்தாலும் அங்கிருந்து தான் நாங்கள் இன்றைக்கு ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு அதை மாற்றி சொல்லுவோம். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்று மட்டும்தான் மாறவே மாறாது என்றெல்லாம் கபரை சுட்டி காட்டி இமாம் மாலிக் சொன்னாங்களே. இது என்ன? அவர்கள் தம்முடைய பணிவை காட்டுவதற்காக அப்படி சொன்னாங்களா? மாலிக் இமாம் அவரிடத்துல ஒருவர் போற கிராமத்தில் சில சந்தேகங்கள் வருது. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்லாம் ஆர்வப்படுகிற போது இமாம் மாலிக்னு பதில் இருக்கிறாங்க, ஒரு பெரிய மேலே, அவங்கள்ட்ட நான் பதில் வாங்கிட்டு வர்றேன், உங்கள் கேள்வியெல்லாம் தொகுத்து கொடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு 40 கேள்விகள் தொகுக்கப்படுது. உடனே அந்த கேள்விகளோடு போகிறாங்க, போய் இமாம் மாலிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. 40 கேள்வி கிராமப்புறத்துலேருந்து சவால் விட்டு வந்திருக்கேன், நீங்கள் சொல்லுவீங்க, பதில் சொல்லுவீங்க அப்படி சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு. உடனே இமாம் மாலிக் அந்த கேள்வியெல்லாம் பரிசீலனை பண்ணாங்க. பரிசீலனை பண்ணிட்டு 4 கேள்விக்கு தான் பதில் சொன்னாங்க. 4 கேள்விக்கு பதில் சொன்னாங்க, 36 கேள்விக்கு பதில் சொல்லலை. வந்தவர் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கிறார். அங்கே வர மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறார், ஒரு கேள்விக்கு விடாமல் எல்லா கேள்விக்கும் நான் பதில் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு. இங்கே வந்து அவருக்கு ஷாக்கு. 36 கேள்விக்கு பதில் சொல்லலை இமாம் மாலிக். ஏன்னா நீங்கள் 36 கேள்விக்கு பதில் சொல்லலை அப்படின்னோடனே இமாம் மாலிக் சொன்னாங்க, எனக்கு தெரியல அதை பற்றி அப்படின்ட்டாங்க. என்னங்க அந்த மக்கள் 36 கேள்விக்கு என்ன பதில் கேட்டாங்க, என்ன பதில் சொல்வேன்னு ஆவேசமா கேட்டாரு. மாலிக் கூலா சொன்னாங்க, 36 கேள்விக்கு மாலிக்கு பதில் தெரியலன்னு சொல்லுவாங்க. 36 கேள்விக்கு இமாம் மாலிக்கு பதில் தெரியலன்னு சொல்லுங்க. கேள்வி தானே, மக்கள் தானே கேட்க போறாங்க, இந்த பதில் சொல்லிருங்க. பெருமையா நினைக்கல அவங்க, நம்ம பதில் தெரியலன்னு சொன்னா நம்மளை வந்து என்னமோ ஏதோ மாதிரி ஆக்கிடுவாங்களோ அப்படிலாம் கருதல. இது என்னுடைய குடும்ப விவகாரம் இல்லை, இது அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் எனக்கு தெரியும் பட்சத்தில் தான் தீர்க்கமான பதில் நான் சொல்ல முடியும். அல்லாத பட்சத்தில் நான் ஒன்றும் சொல்ல முடியாத அந்த உரிமை எனக்கு இல்லைன்னு மாலிக் இமாம் அவர்கள் சொன்ன செய்தியை அவருடைய வரலாற்று குறிப்பில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு ஹதீஸ் விஷயத்துல அவை சரியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விதமாக அறிவிக்கப்படுதா, அதற்கு சாட்சி இருக்குதா, அல்லது வேறு யார்கிட்டையாவது சஹாபாக்கள் வேறு யார்கிட்டையாவது கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத பரிசீலனை செய்துதான் அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வகையில இந்த சஹாபாக்கள் மூலமாக நாம் பெறுகின்ற படிப்புரை என்ன அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களுடைய இந்த கவனமான இந்த சிந்தனை அது வேணும். ஏன்னா இது தனியார் சொத்து கிடையாது, இல்லை, இது மார்க்கம், இது தனிப்பட்ட எந்த நபருடைய சொத்து கிடையாது.
இன்றைக்கு மதுஹபு சட்டங்கள்ங்கிற பேரில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மோசமான முறையில் ஹதீஸுக்கெல்லாம் எந்த விதமான தொடர்பும் இல்லாத நிறைய செய்திகளை பார்க்கலாம். இன்றைக்கும் மதுஹபை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பக்கம் சொல்லுவாங்க இமாம்கள் குர்ஆன் ஹதீஸ்லாம் கரைச்சி குடிச்சு அவங்க தொகுத்து தந்தது தான் சட்டம், நாமெல்லாம் ஒன்றும் ஆராய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில கேள்விக்கு குர்ஆன் ஹதீஸில் பதில் இருக்குதா, எங்கள் இமாம் தானே கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். குர்ஆன் ஹதீஸில் பதில் இல்லைன்னா இவங்க சட்டப்பையிலேருந்து போட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவர்களே அப்ரூவராக மாறுறாங்க. ஒரு பக்கம் சொல்றாங்க குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதையெல்லாம் கரைச்சி குடிச்சு தான் எங்க இமாம்கள் தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சொல்றாங்க இதுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல பதில் இருக்குதா, இமாம்கள் தான் பதில் தந்திருக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, இமாம்கள் தான் பதில் தந்திருக்காங்கன்னு அர்த்தம். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத விஷயங்களை எல்லாம் மசாலா போட்டு இமாம்கள் தான் தந்திருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனால் அந்த இமாம்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அது வேற விஷயம். இமாம்கள் சொன்ன செய்தி எதுவுமே இன்றைக்கு மக்களால் பின்பற்றப்படுவதில்லை. மதுஹபுங்கிற பேர்ல சொல்லப்படுகிற செய்திகள்லாம் பின்னாடி முகலாயருடைய ஆட்சி காலங்களில் எழுதப்பட்ட பல்வேறு விதமான சட்டங்கள் தான் மக்கள் மத்தியில் வந்து பேசப்படுது. எல்லாமே மதுஹபுடைய சட்டங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஒரு அபாயகரமான ஒரு செய்தி ஹனஃபி ஃபிக்ஹ்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். ஜனாசா தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே நாம ஓத வேண்டியது சூரத்துல் ஃபாத்திஹா இல்லையா? ஆனால் சனா ஓத வேண்டும்னு எழுதி வச்சிருக்கிறாங்க, சனா ஓதணும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஓதுனாங்க அப்படிங்கிறத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறதாக புகாரில செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸையும் கோட் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்றாங்க ஹனஃபி புத்தகத்தில் நீங்கள் வந்து சனா தான் ஓதணும். ஆனால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடு வந்து ஜனாசா தொழுகையில் முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது தான் அப்படிங்கிற ஹதீஸின் அடிப்படையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் சனாவுடைய நீயத்தில் தான் ஓதணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடாது, சனாவுடைய நீயத்தில் தான் நீங்கள் ஓதணும். அப்படி ஓதுனா தான் மதுஹபு நீங்கள் வெளியே போக மாட்டீங்க. எவ்வளோ திமிரு இருந்தா, எவ்வளோ திமிரு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கும் அவங்களும் கம்பேர் பண்ணி பார்க்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இவ்வளவு சர்வ சாதாரணமா நீங்க சனாவுடைய நீயத்துல தான் அதை கூட ஓதணும் அப்படின்னு சொல்றதுக்கு எவனுக்கு உரிமை இருக்குது? எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்து போட்டுமே, எவ்வளவு பெரிய மேதை என்று மக்களால் பேசப்படக்கூடியவனா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலுக்கு மாற்றம் தெரிவிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? எவனுக்கும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி அந்த செய்தியிலிருந்து அவர்கள் முரண்படுகிறார்கள். ஒருவேளை இந்த ஹதீஸ் அவங்களுக்கு கிடைக்கலையோ அப்படின்னு நினைக்க முடியல. இந்த ஹதீஸை கோட் பண்ணிக்கிட்டு அந்த ஹதீஸின் அடிப்படையில கூட நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடாது. ஒருவேளை நீங்க ஓதினால் சனாவுடைய நீயத்துல தான் ஓதணும். அப்போதுதான் நீங்க மதுஹபு விட்டு வெளியே போக மாட்டீங்க. மதுஹபுக்குள்ள இருந்தா என்ன, ஒளிஞ்சா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு வழிகாட்டி. ஏன்பா இப்படி ஒன்று குழப்பறீங்கன்னு நம்மளை குழப்ப வரீங்களா? நீ தான் குழப்புற. நாங்கள் காலங்காலமாக என்ன காலங்காலமாக இரு காலங்காலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி 14 நூற்றாண்டுகளாக அறிவிப்பாளர் வரிசையோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ என்ன காலங்காலமாக இந்த காலம் நீ முகலாயமன்னர் ஆட்சி காலத்தில் இருந்த இந்த புத்தகங்கள் இவையெல்லாம் வந்து அதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற ஷாஃபி மதவை பொறுத்த வரைக்கும் ஸீனுத்தீன் மலகாரி என்பவரால் எழுதப்பட்ட ஃபத்வுல் முயின் அவர் வாழ்க்கை குறிப்பே இல்லை, தெளிவாக எழுதி வச்சிருக்கான். அவர் பிறந்தது எப்போ இறந்தது எப்போ என்பதை அல்லாஹ்வே அறிந்தவன். எவ்வளவு தெரியுமான குறிப்பு பாருங்க. அவர் பிறந்தது இறந்ததையும் அல்லாஹ் தான் அறிவான், அல்லாஹ் தான் அறிவான் அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார். வாழ்க்கை குறிப்பு கூட தெளிவா இல்லை. அவங்க பின்னாடி வந்தவர்கள் எழுதிய விஷயங்களை எல்லாம் கூட மதுஹபு என்று சொல்லி சமூகத்தில் நம்ப வைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஹனஃபி மதுஹப் பிரகாரம் 2வது ஜமாத் நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. 2வது ஜமாத் நடத்தக்கூடாது. அப்போ நாங்கள் போய் 2வது ஜமாத் நடத்துறதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி இருந்த ஹதீஸ் எடுத்து காட்டணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு அமர்ந்திருக்கிற போது ஒரு தனியாக ஒரு சஹாபி வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஸத்தக் அலைஹி, அவருக்கு தர்மம் செய்பவர் யாருன்னு சொன்னாங்க. உடனே தொழுத சஹாபி போய் அவர் கூட போய் நின்று அவருக்கு ஜமாத்து கிடைக்கிறதுக்கு காரணமா ஆனாங்க. இந்த ஹதீஸை சொன்ன உடனே உலமாக்கள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? பச்சையா சொன்னாங்க, அது எங்களுக்கு தெரியும், அது எங்களுக்கு தெரியும், நாங்க நபியெல்லாம் பின்பற்றுறது இல்லை, நாங்க ஹனஃபி, நபியை நாங்க பின்பற்றுறது இல்லை, நாங்க ஹனஃபி என்ன சொல்கிறாரு?
அப்போ நான் சொன்னேன் ஹனஃபி தானே, ஹனஃபி மதுஹப்ல அல் பஹ்ருர் ராயிங்கிற புத்தகத்துல 2வது ஜமாத்து நடத்தலான்னு ஒரு இமாம் சொல்றாரு அப்படின்னு உடனே அதுவும் எங்களுக்கு தெரியும், அது புதுசு கிடையாது. ஆனா முஃப்தாபிஹி கவுல் அது இல்லை. தீர்ப்பு கொடுக்கப்படக்கூடிய கூற்று என்ன அப்படின்னு சொன்னா 2வது ஜமாத்து நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். அவங்க ஃபிக்ஹ் நூல்லையே ஒரு இமாம் சொல்றாரு, பஹ்ருர் ராய்க்கு ஹனஃபி ஃபிக்ஹ் நூல், அதுலயே ஒரு இமாம் சொல்றாரு 2வது ஜமாத்து நடத்துறதும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதை போய் உங்க இமாம் தலையா சொல்றாருன்னு சொன்னா அதுவும் எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது எங்களுடைய பதிலுடைய ஒரு அத்தன்டிக்கான கூற்று கிடையாது, அது இமாம் சொல்லியிருக்காங்கிறது உண்மைதான் அப்படின்னு பச்சையா சொல்றாங்க. என்ன அளவுக்கு இவர்களுக்கு மார்க்கம் தெரிஞ்சிருக்குது, மார்க்கத்தினுடைய அம்சங்கள் இவர்கள் என்ன அடிப்படையில அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆக ஹதீஸ்கள் அறிவிக்கப்படுகிற போது அதன் விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். நாம எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பதாக எதையாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாது இருக்கும் பட்சத்தில் அதை சொல்லி நாம நமது தங்குமிடத்தை நரகத்தில் முன்பதிவு செய்துவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு தருகின்ற படிப்பினை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மார்க்க அறிவு போட்டி சம்பந்தமாக அறிவிச்சுட்டே வர்றோம். மிக குறுகிய காலம் தான் இருக்குதுங்கிறதுனால தயவு செய்து இந்த மார்க்க அறிவு போட்டி சம்பந்தமான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்புங்கள். இங்கு ஃபார்ம் இருக்கிறது, அதை பெற்று செல்லுமாறு என்பது கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து கேள்வி வந்திருக்கிறது. விட்டுக் கொடுக்கும் எண்ணத்தில் ஒரு சஹாபி தன்னுடன் இன்பத்திலும் துன்பத்திலும் இணைந்து வாழும் 2 மனைவிமார்களில் ஒருவரை மற்றொரு சஹாபிக்கு யுவர் சாய்ஸ் என்ற அடிப்படையில் விட்டுக் கொடுக்க முன்வந்துள்ளார்கள் என்ற செய்தி உள்ளது. தகுந்த காரணமின்றி பெண்ணின் சம்மதம் பெறாமல் விட்டுக் கொடுக்க ஷரியத்தில் இடம் உண்டா? இதனை நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? விளக்கம் தர வேண்டுகிறோம். நல்ல அருமையான கேள்வி. அந்த ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தம்முடைய 2 மனைவிமார்கள்ல ஒரு மனைவியை நான் விட்டுக் கொடுக்குறேன், நீங்கள் அவர்களை நீங்களே சாய்ஸ் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை நாம் கடந்த நிகழ்வுகளில் சொல்லி காட்டினோம். இந்த செய்தியை பார்க்கும்போது அந்த மனைவியுடைய விருப்பம் இல்லாமல் இவர் எப்படி அடுத்தவருக்கு விட்டு கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு இந்த இஹ்வத் என்று சொல்லப்படுகிற சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிற போது அதற்கு இணங்கி தான் சஹாபாக்கள் அந்த முடிவுக்கு வந்தாங்க. அதற்கு இணங்கி அந்த சஹாபாக்கள் முடிவுக்கு வருகிற போது அதற்கு இணங்குவதாகத்தான் அந்த பெண்களும் வருவாங்க. எப்படி அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மறுமையில எனக்கு சொர்க்கத்துல தோட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தோட்டத்தை நான் அர்ப்பணிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு உரியதில்லைன்னு சொன்ன உடனே என்னங்க அவசரப்பட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லாம இருக்கிறத கூட அவங்க மடியில கூடையில அல்ல வெறிச்சம்பளத்தை கூட உள்ள போட்டுட்டு தன்னந்தனியா வெளியே வந்தாங்க. தன்னுடைய குழந்தை தஹ்தாக எடுத்ததை கூட போட வச்சுட்டு வெளியே வந்தாங்கிறத பார்க்கிறோமே. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நம்முடைய கணவர் முன்வந்திருக்கிறார் என்கிற போது அதற்கு நாமும் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற சிந்தனையில் இருந்தவர்கள் என்கிற காரணத்தினால அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த விட்டுக் கொடுக்கிற முடிவுக்கு அந்த கணவன் வந்தாரு. அந்த அடிப்படையில அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கொண்டா அப்படிலாம் ஒன்றும் வாங்கிக்கல இல்லையா. அவங்க விட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னா அதை விட அதிகமா இவங்களும் விட்டு கொடுத்துட்டாங்க. வேணாம், நான் வேற பொண்ணை பார்த்து நீங்க சந்தோஷமா வாழுங்க, உங்க சொத்து சுகம் எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு மார்க்கெட்டை காட்டுங்க, நான் பிசினஸ் பண்ணி பொழைச்சிக்கிறேன்னு சொல்லி பிசினஸ் பண்ணாங்க, பொழைச்சாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் அன்சாரி பண்ணி திருமணம் செய்து கொண்டாருங்கிறத பார்க்கிறோம். அதனால கணவனுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம் என்று புரிந்து கொண்டிருக்கிற மனைவி ஒருபோதும் அதை மறக்க மாட்டாங்க. அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த சஹாபி விட்டு கொடுத்தாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிரோடு இருக்கும் கூட பிறந்த 2 சகோதரிகளை ஒரே நேரத்தில் மனைவிகளாக ஆக்குவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி மறுப்பதற்குரிய காரணம் என்ன? மனைவி இறந்த பின்பு மனைவியின் கூட பிறந்த சகோதரியை மனம் புரிய இஸ்லாம் அனுமதி வழங்குவதற்குரிய காரணம் என்ன? விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன். அதாவது ஏக காலத்துல 2 சகோதரிகளை திருமணம் செய்யக்கூடாது, உடன் பிறந்த 2 சகோதரிகளை திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் அதை அனுமதிக்கலைங்கிறது தான் காரணம்.
அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்பதுதான் காரணமே அல்லாமே. இல்லை அப்படி திருமணம் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வேற வேற பாதிப்பு ஏற்படும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவர் இறந்துட்டாங்கன்னு சொன்னா இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணுறதுக்கு மார்க்க அனுமதிக்க இல்லையா? அதனால எதற்காக வேண்டி இஸ்லாம் அல்லாஹ் இதை தடுத்தான் அப்படிங்கிறதுக்கான காரணம் கூறப்படாத வரைக்கும் நாமளா ஒரு காரணத்தை சொல்ல முடியாது. அந்த காரணங்கள் மறுக்கப்படக்கூடும். எனவே அல்லாஹ் சொல்றான், ஏக காலத்துல உடன் பிறந்த 2 சகோதரர்கள் இது திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான். அந்த அடிப்படையில் திருமணம் செய்யக்கூடாது என்பதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி.